அன்னக்கிளி படத்தில் வந்த அண்ணன் கதை இருந்தாங்க, ராஜான மியூசிக் பண்ணாங்க. அதில் வந்த அந்த மருத்துவச்சியும் அண்ணனுக்கு தெரிந்தவங்க தான். ஓ, அந்த அன்னக்கிளியில் சுஜாதா பண்ண அந்த மருத்துவச்சி கேரக்டரும் அண்ணன் உணர்ந்த கேரக்டர் தான். அந்த பேரும் உணர்ந்த கேரக்டர் தான். அன்னக்கிளின்றது நம்ம அந்த நம்ம வீடுகளில் இருந்த ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரம், பெண் கதாபாத்திரம் அன்னக்கிளி. அதுதான் அதெல்லாம் ரொம்ப அது தொடர்பு. அன்னைக்கிளிக்கு முதல்ல வச்ச பேரே மருத்துவச்சி தான். மருத்துவச்சி தான். அந்த மருத்துவச்சி தான் வச்சாங்க. ஏன்னா அந்த காலங்களில் கிராமங்களில் இப்போ மாதிரி நகர்ப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காது. மருத்துவச்சிகள் தான் நாட்டுப்புறத்தில் இருப்பாங்க. அவங்க தான் சிறப்பாகவும் பண்ணுவாங்க. அதனால் அந்த கேரக்டர் அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது. அண்ணனுக்கு ரொம்ப அது மாதிரி எல்லாமே சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டாங்க. ரொம்ப சங்க இலக்கியம் படித்ததுனால சிலப்பதிகாரம் அது மாதிரி நாளடையெல்லாம் படித்து வந்தது. ஆண்டாள் மேலே ஒரு பெரிய தீராக மாதிரி மீனாட்சி அம்மன் ஆண்டாள் கிளி, அந்த கிளி ஆண்டாள் அது வந்து மதுரையில் இருந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நுட்பமாக பெரியவங்க சொல்லி அண்ணனும் ரொம்ப வாசி இது எல்லாமே சினிமா கொண்டாந்தாங்க. அன்னைக்கிளி படத்துலேயும் ஆண்டாளுடைய போர்ஷன், ஆண்டாளுடைய இது வரும். புதுமை பெண்ணுலேயும் ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பாங்க. எல்லாமே ஒரு விஷயத்தை முற்போக்காகவும் ஒரு கவித்துவமாகவும் கொடுத்துட்டு தான் வந்தாங்க.